நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளோட ஸ்போக்கன் ஹிந்தி டாப்பிக்கில் சுபஹ்னா மார்னிங்கில் நம்ம எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். அந்த ரிகார்டிங்காக ஒரு சில சென்டென்ஸ் நம்ம ஹிந்திலையும் கற்றுக்கலாம். சுபஹ் காலை, சுபஹ் காலை. மார்னிங் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போது சுபஹ் ஹோகயி, சுபஹ் ஹோகயி, காலை நேரம் வந்து விட்டது. சுபஹ் ஹோகயி, சுபஹ்னா காலை, ஹோகயினா ஆயிடுச்சு, மார்னிங் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு சுபஹ் ஹோகயி. சுபஹ் ஆவோ, சுபஹ் ஆவோ, சுபஹ் ஆவோ அப்படின்னு சொல்லலாம். காலையில் வாப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு சுபஹ் ஆவோ. சுபஹ் மே தூத் பீதா ஹூ, சுபஹ் மே தூத் பீதா ஹூ, காலையில் நான் பால் குடித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சுபஹ் மே தூத் பீதா ஹூ. சுபஹ்னா காலை, மைம்னா நான், தூத் பால், பீதா ஹூ குடித்தேன். நம்ம எப்போவுமே ஒரு சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது பிகினிங்கில் மைம்னு ஸ்டார்ட் பண்ணாலே ஃபைனலாக ஹூன்னு கம்ப்ளீட் பண்ணணும். சுபஹ் மே தூத் பீதா ஹூ. மைம் சுபஹ் காத்தா ஹூ. மைம் இந்த இடத்துலையும் நோட்டீஸ் பண்ணுங்கள், மைம்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஹூன்னு கம்ப்ளீட் ஆகுது இல்லையா? மைம் சுபஹ் காத்தா ஹூ. மைம் நான், சுபஹ் காலையில், காத்தா ஹூ சாப்பிடுகிறேன். மைம் சுபஹ் காத்தா ஹூ, நான் காலையில் சாப்பிடுகிறேன். ஹம் சுபஹ் ஸ்கூல் ஜாத்தா ஹே. ஹம்னு ஸ்டார்ட் பண்ணுற எந்த சென்டென்ஸுமே ஃபைனலாக ஹேன்னு கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா ஒன்று ப்ளூரலை மென்ஷன் பண்ணும், இல்லைன்னா ரெஸ்பான்ஸை மென்ஷன் பண்ணும். ஹம் சுபஹ் ஸ்கூல் ஜாத்தா ஹே. ஹம் सुबह स्कूल जाता है. क्या तुम सुबह व्यायाम करते हो? நீ காலையில் உடற்பயிற்சி செய்கிறியா அப்படின்னு கேட்குறதுக்கு क्या तुम सुबह व्यायाम करते हो. क्याனா எப்போவுமே நம்ம கொஸ்டின் கேட்கும்போது ஸ்டார்டிங்கில் क्या அப்ளை பண்ணிக்கணும். ஐ மீன் கொஸ்டின் டேகு. தும் நீ, சுபஹ் காலை, வியாயம் உடற்பயிற்சி எக்ஸசைஸ், கர்த்தே ஹோ செய்கிறாயா. தும்முன்னு எப்போ ஒரு சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபைனலாக ஹோன்னு கம்ப்ளீட் ஆகும் அந்த ஸ்ட்ரக்சரு. அதுவே நம்ம கொஸ்டின் கேட்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் கே அப்ளை பண்ணிக்கணும். கொஸ்டின் டேக் நீ சரியா, போறியா, வரியா அப்படின்னு கேட்குறதுக்கு கே அப்ளை பண்ணிக்கணும். क्या तुम सुबह व्यायाम करते हो? क्या तुम सुबह व्यायाम करते हो? நீ காலை உடற்பயிற்சி செய்கிறாயா. सुबह का मौसम बहुत सुहाना होता है. सुबह का मौसम बहुत सुहाना होता है. அது காலை நேரம் மிகவும் சுகமானது, இனிமையானது, ரம்யமானது அப்படின்னு பல வார்த்தைகள் காலை நேரத்தை பற்றி நம்ம சொல்வோம். அது எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். சுபஹ் கா மௌசம் காலை நேரம், பகுத் மிகவும், சுஹானா ஹோத்தா ஹே சுகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். मुझे सुबह काम करना बहुत पसंद है. मुझे सुबह काम करना बहुत பசந்த் ஹை. எனக்கு காலையில் வேலை செய்கிறது ரொம்ப பிடிக்கும், எனக்கு காலையில் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி மல்டி டைப்ஸ் ஆஃப் டாப்பிக்கில் நம்ம ஒரு ரிகார்டிங்காக நம்ம பேசுவோம். ஐ மீன் காலையில் பண்ணுற எல்லா ஆட்டிடியூட்ஸும் நம்ம ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி பேசுவோம். அப்போது இந்த சென்டென்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். முஜே எனக்கு, சுபஹ் காலை, காம் கருணா வேலை செய்வது, பகுத் பசந்துக மிகவும் பிடிக்கும். பகுத்துனா மிகவும், பசந்தா அப்படின்னா பிடிக்கும். मुझे सुबह काम करना बहुत पसंद है. सुबह में चिड़िया चहचहाती है. सुबह में चिड़िया चहचहाती है. காலையில் குயில் இனிமையாக கூவுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ காலையில் குயில் பாருங்கள் எவ்வளோ ரம்யமாக கூவுது அப்படின்னு பேசும்போது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் இந்த சென்டென்ஸை. சுபஹ் மே சிடியா சஹ்சஹாத்தி ஹை. சுபஹ் மேம் காலையில், சுபஹ்னா காலை, மேம்னா இல் காலை நேரத்தில், சிடியா குயில், சஹ்சஹாத்தி ஹை கூவுகிறது, சஹ்சஹாத்தி ஹை கூவும், கூவுகிறது. வகு ஹர் சுபஹ் அக்பார் படுத்தா ஹை. அவன் தினமும் காலையில் நியூஸ் பேப்பர் படிப்பான் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். வகு ஹர் சுபஹ் அவன், ஹர் சுபஹ்னா ஒவ்வொரு நாளும்
டெய்லியுமே அக்குபார் செய்தித்தாள் படுத்தாக படிப்பான் படிக்கிறான் அந்த மாதிரி மீன் பண்ணும் இந்த சென்டென்ஸு. வகு ஹர் சுபகு அக்குபார் படுத்தாக அவன் டெய்லியும் நியூஸ் பேப்பர் படிக்கிறான். आप सुबह कितने बजे उठते हैं? आप सुबह कितने बजे उठते हैं? நீங்கள் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க அந்த மாதிரி கேட்போம் இல்லையா. அப்போது ஆப் சுபக் ஆப் நீங்கள், சுபக் காலை, கித்தனை பஜே எத்தனை மணிக்கு, கித்தனைனா எத்தனை, பஜேனா மணிக்கு, உட்டுத்தே எழுந்திருப்பீங்க ரெஸ்பான்ஸாக கேட்குறதுக்கு உட்டுத்தே அதுவும் இந்த ரெஸ்பான்ஸை தான் மீன் பண்ணும். ஆப் சுபக் கித்தனை பஜே உட்டுத்தே आप सुबह कितने बजे उठते हैं? क्या आप सुबह की मीटिंग में आएंगे? क्या आप सुबह की मीटिंग में आएंगे? இது வந்து ஃபியூச்சர் டென்ஸு. கா கே கீனு கம்ப்ளீட் ஆகிற எந்த சென்டென்ஸுமே ஃபியூச்சர் டென்ஸாக தான் அந்த ஸ்ட்ரக்சரு இருக்கும். क्या आप सुबह की मीटिंग में आएंगे? எப்போவுமே கொஸ்டின் கேட்கும்போது ஸ்டார்டிங்கில் கொஸ்டின் டேக் கே அப்ளை பண்ணணும். ஆப் நீங்கள், சுபகுக்கு மீட்டிங் மேம் ஆயேகி காலையில் சந்திப்பிற்கு வருவீர்களா, காலையில் மீட்டிங்க்கு நீங்கள் வருவீங்களா அந்த மாதிரி கேட்கும்போது இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். கேப் சுபகுக்கு மீட்டிங் மேம் ஆயேகி, கேப் சுபகுக்கு மீட்டிங் மேம் ஆயேகி நீங்கள் காலையில் மீட்டிங்க்கு வருவீங்களா. सुबह की सैर देहत के लिए अच्छी होती है. सुबह की सैर देहत के लिए अच्छी होती है. காலையில் எக்ஸசைஸ் பண்ணுறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அப்போது இந்த சென்டென்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். சுபகுக்கு சைர் காலை நேர உடற்பயிற்சி. சுபகுக்கு சைர், சுபகுனா காலை, கி சைர்னா உடற்பயிற்சி, தேகத்து கேலியே உடலுக்கு, அச்சி ஹோத்தீக மிகவும் நல்லது, அச்சி ஹோத்தீகனா நல்லது. சுபகுக்கு சைர் தேகத்து கேலியே அச்சி ஹோத்தீக. சுபகுக்கு சைர் தேகத்து கேலியே அச்சி ஹோத்தி ஹை. எந்த ஒரு கண்டென்ட்டுமே ரிப்பீட்டடாக கேட்கும்போதும் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் நல்ல ஒரு கிராஸ்பிங் கெப்பாசிட்டி நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த சுப கண்டென்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் ஸ்போக்கன் ஹிந்தி கோர்சஸ் அண்ட் ஹிந்தி ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வித் சென்ட்ரல் போர்ட் சர்டிஃபிகேட்டோட கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் டெஃபினட்டாக கைட் பண்ணுறேன். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.